இந்தியாவில் போர் பயிற்சி முடித்துவிட்டு திரும்பிய ஈரானிய போர்க்கப்பலை இலங்கைக்கு அருகில் வைத்து அமெரிக்கா அளித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல் மூலம் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலில் சுமார் 87 ஈரானிய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மற்றொரு நாட்டின் கப்பலை தாக்கி அழிப்பது இதுவே முதல் முறை. கடந்த மாதம் 25ஆம் தேதி வரை விசாகப்பட்டினத்தில் நடந்த பயிற்சியில் கலந்து கொண்ட IRIS டேனா என்ற அந்த கப்பல் மீண்டும் ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. இலங்கையின் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலின் அடித்தளத்தை அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் டோர்பிடோ என்ற நீர்மூழ்கி ஆயுதம் மூலம் தாக்கியிருக்கிறது. இதனால் உடனடியாக கப்பல் கடலுக்குள் மூழ்கியிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இலங்கை கடற்படை கடலில் தத்தளித்த 37 பேரை மீட்டதாகவும் 87 பேரை சடலமாக கண்டெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளது. 60 பேரின் நிலை தெரியவில்லை. கப்பல் இருந்ததற்கான எந்த தடயமும் இலங்கை கடற்படைக்கு கிடைக்கவில்லை. இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கும் அமெரிக்கா இது அமைதியான மரணம் எனவும் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதனிடையே ஈரானின் கடற்படையை அழிப்பதே போரின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை அதன் எல்லையை தாண்டி சர்வதேச கடற்பரப்பு வரை நீண்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை பிரதமர் மோடி கண்டிக்கவில்லை என விமர்சனம் எழுந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் அழைப்பின் பேரில் வந்த ஈரான் கப்பல் தாக்கப்பட்டிருப்பது பிரதமர் மோடிக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது.